வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். நியூமராலஜி ப்ரிடிக்ஷன் 2026. First of all, I wish you a happy and wonderful new year. 2026 நியூமராலஜி நீங்கள் டோட்டல் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி. நம்ம தொடர்ந்து நியூமராலஜி நீங்கள் பார்க்குறவங்களுக்கு புரியும். 2026 டோட்டல் பண்ணிங்கன்னா இட் வில் பி 1. சூரியனுடைய ஆதிக்கம் கொண்ட வருஷம் 2026. ஸோ நம்பர் 1 இன்ஃப்ளூயன்ஸ் வந்துடுச்சுன்னா 1னா ஜென்ரலாக எனர்ஜி, சூரியன்னா எனர்ஜி. ஸோ எனர்ஜி பேஸ்டான ஒரு வருஷமாக நமக்கு 2026 இருக்கும் போது அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலை நான் இந்த வீடியோட எண்டில் கொடுத்துட்றேன். ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும், அது ஃபுல்லாக கேளுங்க. இப்போது தனித்தனியாக ஒவ்வொரு நம்பருக்கும் இந்த 2026 எப்படி இருக்க போகுது, உங்களுடைய பர்த் நம்பர், உங்களுடைய லைஃப் நம்பர், உங்களுடைய நேம் நம்பர் மூணுத்தையும் கம்பைன் பண்ணுங்கள். அந்த எந்த நம்பர் உங்களை ரொம்ப டாமினேட் பண்ணுதோ அதுக்கு இது நல்லா பொருந்தும். ஸ்பெஷலி பர்த் நம்பர். அந்த பர்த் நம்பர்னால் ஜனனம் 1 to 31 எந்த நம்பரில் பிறக்கிறீங்களோ அதை டோட்டல் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு சிங்கிள் டிஜிட் வரும். அதை பேஸ் பண்ணி இதை பார்த்துங்க. இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்பர் 1. இந்த 1 அப்படிங்கிறது உங்களுடைய பர்த் நம்பர் வந்து 1 to 31 either 1 or 10 or 19 or 28 இந்த 4 தேதிகளில் பிறந்திருந்தால் இது உங்களுக்கு பொருந்தும். இது இல்லாமல் லைஃப் நம்பரும் சொல்லியிருக்கேன், நேம் நம்பரும் சொல்லியிருக்கேன். அது எந்த அளவுக்கு உங்களை டாமினேட் பண்ணுதோ அதை மேட்ச் பண்ணி பாருங்கள். வீடியோ எண்டில் நான் கிளாரிட்டிலாம் கொடுத்துட்றேன். அண்ட் லைஃப் ஹாரோஸ்கோப்லையும் தொடர்ந்து நிறைய சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம், யூஸ் பண்ணிங்க. இப்போது இந்த ஜென்ரலாக வந்து 1 அந்த நம்பரில் பிறக்கிறவங்களுக்கு அது 1, 10, 19, 28 ஓவராலாக அந்த 1 இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த 1உடைய ஒரு கேரக்டர் என்ன இருக்கும், அவங்களோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன வியூ பார்த்துக்கலாம். கேரக்டர் வைஸ் 1 எப்போவுமே அவங்களுக்கு ரொம்ப எய்ம், ஆம்பிஷன், லைஃப்பில் எப்போவுமே நம்பர் 1 இருக்கணுன்றது மட்டும் கிடையாது. அதுக்கு ஒரு எஃபர்ட் அப்படின்னு ஒன்று போடுறாங்க இல்லையா. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், நம்ம இப்படி இருக்கணும், நம்ம அப்படி இருக்கணும். ஆனால் அதுக்கு ஒரு எஃபர்ட் யாராவது போடுறாங்கன்னா அது நம்பர் 1 விட மாட்டாங்க. அந்த விடாமுயற்சி, ஒரு விஷயத்தில் எப்படியாவது நம்ம அடையணும் அப்படின்னா அதுக்காக தொடர்ந்து ஒரு முயற்சி, அது நம்பர் 1 அப்படின்ற உங்ககிட்ட இருக்குது. அதுக்கு அடுத்தது நான் வந்து இந்த கேரக்டர் இன்னொரு பாசிட்டிவ் நெகட்டிவ் பிரித்து பார்ப்போம். பாசிட்டிவ் அப்படின்னா எப்படியாவது ஒரு விஷயத்தை வாழ்க்கையில் அடைஞ்சிடுறாங்க, அச்சீவ் பண்ணுறாங்க, சாதனை பண்ணுறாங்க. அப்போ அந்த சாதனை வந்து உங்களுக்கு வந்து நடக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த 1ல் உள்ள இன்னொரு பாசிட்டிவ் எனர்ஜி என்னென்னா, நீங்கள் மட்டும் வாழாமல் உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அறிவு, உங்களுடைய உணர்வு, உங்களுடைய எனர்ஜி ப்ளஸ் உங்கள்கிட்ட என்ன திறமை இருக்கோ அதை எல்லாரோடையும் ஷேர் பண்ணுற அளவுக்கு அது ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மனசு வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்குதோ இல்லையோ டீஃபால்ட்டாக அது நடக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். இது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ். இப்போ மைனஸ் சைடில் கொஞ்சம் பார்ப்போம். கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் ஒரு சிலருக்கு உண்டு. ஒரு சிலருக்கு வந்து அந்த பதட்டம், ஒரு வேளை ஒரு விஷயம் வேகமாக நடக்காத போது ஒரு சின்ன பதட்டம், இதை கொஞ்சம் காமாக நீங்கள் மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் 2026 எப்படி இருக்க போகுது நான் சொல்கிறேன். 2026 அது டோட்டல் பண்ணால் 1, 2026 டோட்டல் பண்ணால் 1. அந்த 1 தான் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னு சொன்னோம்னா உங்களுடைய வருஷம். அது இந்த வருஷம் உங்களுடைய வருஷம் அப்படின்னா, இப்போது நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து இருக்கீங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி எனர்ஜி ஃபீல் ஆகும்? இது நம்ம இடம், நம்ம என்ன வேணால் செய்யலாம், இது நம்ம சுதந்திரமாக இருக்கலாம், நம்ம திங்க் பண்ணலாம், நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம், நம்ம ஒர்க் பண்ணலாம், என்ன வேணால் செய்யலாம். அதுதான் நம்பர் 1. அதுதான் 2026. ஸோ 2026 வந்து 1ல் வருதுன்னு சொன்னோம்னா உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்களுக்கு என்ன எனர்ஜி இருக்கோ, உங்களுக்கு என்ன ஆசை இருக்கோ, உங்களுக்கு என்ன ஆர்வம் இருக்கோ, உங்களுக்கு என்ன முயற்சி இருக்கோ, அந்த முயற்சியுடைய அந்த பாதையில் நீங்கள் போக போகிறீங்க. அது உங்களை தேடி வரப்போது, நீங்கள் அதை நோக்கி பயணம் பண்ண போகிறீங்க. அது உங்களுக்கு கிளிக் பண்ண போகுதுன்னு அர்த்தம். 1 born 1, 10, 19, 28 இந்த 4 தேதிகளை பிறந்த உங்களுக்கு 2026 ஒரு ரெட் கார்பெட் வெல்கம் பண்ணும். பேசிக்காகவே 1 வந்து கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெட், ஆரஞ்சு, எல்லோ, இதான் ரொம்ப ரொம்ப ஃபேவரபிள் கலர்ஸ். ஸோ 2026 உங்களுடைய முயற்சி உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்பில் இருக்குதுன்னு சொன்னோம்னா ஒரு பொசிஷனில் வரப்போகிறீங்க, ஒரு டாப் பொசிஷனில் வரப்போகிறீங்க, ஒரு முன்னேற்றம் வேகமாக வரப்போகுது, ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண போகிறீங்க, எல்லாரும் பாராட்ட போகிறாங்க. ஃபைனான்ஷியலாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு இந்த முறை ஒரு ஜாக்பாட், லக் அண்ட் ஜாக்பாட் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது உங்களுடைய வருஷம், உங்களுடைய எனர்ஜி. ஸோ ஒரு லக் வேணும், ஒரு ஜாக்பாட் வேணும்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கு இது மேட்ச் ஆகுது. நம்பர்ஸ் 2026 உங்களுடைய பர்த் நம்பரையும் உங்கள் டேட், மந்த், இயர் அண்ட் அந்த ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா 4 தெரியும். அந்த பர்த் நம்பரையும் இந்த இயரையும் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ஜாக்பாட் லக் ட்ரை பண்ணுங்கள்.
அடுத்தது நம்ம ஃபேமிலி அப்படின்னு பார்த்தோம்னா 1 எப்போவுமே அந்த ஃபேமிலி அப்படிங்கிற அந்த ப்ரையாரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு எப்பவுமே ப்ரொஃபஷனை விட ஃபேமிலி வந்து செகண்டரி தான், ப்ரொஃபஷன் தான் மெயின். ஏன்னா நேம் அண்ட் ஃபேமை தான் ரொம்ப லைக் பண்ணுவாங்க, மணி அச்சீவ்மெண்ட் தான் ரொம்ப லைக் பண்ணுறாங்க. அதனால் ஃபேமிலியை விட ப்ரொஃபஷனுக்கு வந்து ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுக்கக்கூடிய நம்பர் 1. ஸோ இந்த வருஷம் 2026 என்னென்னா நல்ல விஷயம் நான் பார்க்குறது, நிறைய விஷயத்தை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக அச்சீவ் பண்ணும்போது ஃபேமிலிக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, லவ் அண்ட் எமோஷனுக்கும் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அது கொஞ்சம் பாசிட்டிவாக தெரியுது, அதுக்கும் ஒரு நல்ல விஷயமாக பார்க்குறேன். ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் 2026 இது வரைக்கும் ரொம்ப உடலால் வருத்தத்தோடு இருந்தீங்கன்னா எனர்ஜியோடு 2026 என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஒருவேளை ஆல்ரெடி யூ ஆர் மெயின்டைனிங் வெரி வெல் ஃபிட் அண்ட் ஃபைனாக இருக்கீங்கன்னா இன்னுமே 2026 ஒரு யங் மேனாக ஒரு யங் விமனாக தெரிய போகிறீங்க அப்படின்னு நான் வந்து பார்க்குறேன். பாசிட்டிவாக தெரியுது. ஸோ 2026 வந்து 2026 வந்து இது உங்களுக்குண்டான வருஷமாக இருக்கும். நான் வந்து எதையும் மிகைப்படுத்தி பேசுகிறதில்ல. நான் சொல்கிறேன் நம்பர் 1 பாண்ட் அவங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் இந்த 2026 ஃபேவராக இருக்க போது, நிறைய வாய்ப்புகள் வரும், நிறைய பலன்கள் உங்களை தேடி தேடி வரப்போகுது. சரியாக பயன்படுத்துங்க. அது சரியாக பயன்படுத்திங்கன்னா சக்ஸஸை கண்டிப்பாக நீங்கள் ரீச் பண்ண முடியும்னு நான் சொல்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங், இந்த வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரே ஒரு லக்கி கலர் எந்த கலர் வந்து நமக்கு ரொம்ப லக்கியாக இருக்கும் அப்படின்னு என்னை கேட்டிங்கன்னா யூ கேன் சூஸ் ஆரஞ்ச் கலர் அண்ட் எல்லோ. ஸோ ஆரஞ்ச் அண்ட் எல்லோ தான் 2026 உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லக்கியாக இருக்கும். ஈஸ்ட் ஃபேஸிங்கில் எந்த ஒரு முயற்சியும் நீங்கள் ப்ரே பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு முயற்சி பண்ணாலும் சரி, ரொம்ப சக்ஸஸ் கொடுக்கும். ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் கேர்ஃபுல்லாக அவாய்ட் பண்ணலாம். நிறைய என்ன சொல்கிறது, கொஞ்சம் டென்ஷன், கோபம், பதட்டம் இதெல்லாம் வர்ற மாதிரி தெரியும். எப்போல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக, ரொம்ப கோபமாக, ரொம்ப ஒரு மாதிரி அக்ரெசிவாக, ஓவர் எனர்ஜியாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் காம் டவுன் ஆகணும். அதுக்கு நீங்கள் ஸ்விம்மிங், தண்ணி வந்து நீங்கள் எப்போவுமே கொஞ்சம் கனெக்ட் பண்ணிடுங்க, வாட்டரை கனெக்ட் பண்ணிடுங்க, தண்ணி குடிங்க, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க, நல்ல ரிலாக்ஸ் மூடில் இருங்க, சீஷோர் பக்கம் போங்க, ஸ்விம்மிங் பண்ணுங்கள். கொஞ்சம் வாட்டரை வந்து கொஞ்சம் கனெக்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கூலாக எல்லா விஷயத்தையும் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2026 ஒன் செகண்ட் நான் ரிப்பீட் பண்ணுறேன், இது உங்களுடைய வருஷம். நீங்கள் நினைக்கிற விஷயத்தை சாதிக்கிற மாதிரி உங்களோட வருஷமாக இருக்குது. எனக்கு என்னமோ ரொம்ப பாசிட்டிவாக தெரியுது. குட் லக். இப்போ நீங்கள் பார்த்தது 2026 நமக்கு வந்து ஒவ்வொரு நம்பருக்கும் அதை வந்து 1 to 31 பிரிச்சிடறோம்னா இப்போ வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் 1ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு 1, 10, 19, 28. இப்போ சப்போஸ் 4ஆம் தேதி பிறந்தால் 4, 13, 22, 31. அப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. மற்ற நம்பரில் பிறந்தாலும் அதை ஆட் பண்ணும்போது அந்த டிஜிட் வந்துடும். 1 to 9 தான் நம்ம எடுத்துக்கிறோம், 1 to 9. இப்போ சப்போஸ் 16ஆம் தேதி பிறந்தீங்கன்னா 1 + 6, அதை வந்து நம்ம 7ல் எடுத்துக்கிறோம். சப்போஸ் நீங்கள் வந்து 23ஆம் தேதி பிறந்தால் 2 + 3, 5ல் எடுத்துக்கிறோம். அப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ரெண்டாவது, சில பேருக்கு வந்து பர்த் நம்பர்னு ஒன்று இருக்கும். பர்த் நம்பர்னால் என்ன? நீங்கள் 1லேருந்து 31 தேதியில் ஏதோ ஒரு தேதியில் பிறப்பீங்க. ஈவன் February 29 பிறந்தாலுமே அது 2ல் தான் உங்களுக்கு வந்துடும். இப்போ அந்த 1 to 31 ஏதோ ஒரு நம்பரில் பிறந்தால் அதுதான் பர்த் நம்பர், அதுதான் உங்கள் கேரக்டர், அதுதான் உங்கள் பிஹேவியர். அப்போ அதோடு இது மேட்ச் பண்ணும்போது உங்கள் பிஹேவியர் எப்படி இருக்கும், உங்கள் கேரக்டர் எப்படி இருக்கும், நீங்கள் எப்படி திங்க் பண்ணுவீங்க, உங்கள் பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, உங்களுக்கு அது எப்படி லக்கி கலரை கொடுக்குது, இதெல்லாம் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். லைஃப் நம்பர்னு இருக்கும். லைஃப் நம்பர்னா என்ன? லைஃப் பாத் நம்பர். உங்கள் பிறந்த தேதி, உங்களுடைய மாதம், உங்களுடைய வருடம், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு டிஜிட் வரும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 10th of November 2009 அப்படின்னு வச்சுப்போம். 10th of November 2009 அப்படின்னு வச்சுப்போம். ஸோ 10னா அங்கே 1 வந்துருச்சு. நவம்பர்னா அது 1 + 1 2. ஸோ அங்கே 1 இருக்குது, இங்கே ஆல்ரெடி 2 இருக்குது. நவம்பர்னா ஆட் பண்ணிங்கன்னா 3 வந்துடும். அகைன் 2009 2009 ஆட் பண்ணிங்கன்னா மறுபடியும் 11, அங்கே 2 வருது. ஸோ ஆல்ரெடி 1 மந்தில் வந்து 2, இயரில் அகைன் 2, டோட்டல் பண்ணிங்கன்னா 5. இதுதான் லைஃப் பாத் நம்பர். அது மாதிரி ஒவ்வொரு டேட்டா பத்துக்கும் வித்தியாசம் வரும். இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு வந்து 22nd of October 2001 அப்படின்னு வச்சுங்க. 22nd of October 2001. ஸோ 22/4 மந்த் October 1 2001 சொன்னேன். ஸோ வருஷத்தில் 3. ஸோ 3 இங்கே வருஷம் வந்து அதாவது இயர் வந்து 3, மந்த் வந்து 1, நம்பர் பர்த் டேட் வந்து 4. ஸோ 4 + 1 5, 5 + 3 8. ஸோ லைஃப் பாத் நம்பர் இஸ் 8. அவ்வளோதான். இதான் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த லைஃப் பாத் நம்பருக்கு இந்த ப்ரிடிக்ஷன் நீங்கள் மேட்ச் பண்ண முடியும். ஏன் மேட்ச் பண்ண முடியும்னா லைஃப் பாத் நம்பருக்கு தான் ப்ரிடிக்ஷன் நல்லாவே மேட்ச் ஆகும், பர்த் நம்பருக்கும் மேட்ச் ஆகும். ஸோ ரெண்டுமே நீங்கள் எப்படி எடுக்கலாம், 50-50 எடுத்துக்கலாம். அடுத்து நேம் நம்பர். நேம் நம்பர் ஒரு பெரிய கான்செப்ட், அதை போட்டு குழப்பிக்க வேண்டாம். பர்த் நம்பர் லைஃப் நம்பருக்கு மேட்ச் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கும்
சில பேருக்கு ஒரே நம்பர் ரெண்டுமே வரும், 4 and 4 வரும், 5 and 5 வரும், 6 and 6 வரும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 7 லைஃப் நம்பர் 8 இருக்கும், சில பேருக்கு 1 வந்து பர்த் நம்பர் இருக்கும், லைஃப் நம்பர் 3 இருக்கும், அந்த காம்பினேஷன்லேயே வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து புரிஞ்சுங்க. அண்ட் நிறைய நியூமராலஜி சர்வீஸ் நம்ம நிறைய கொடுத்துருக்கோம். எல்லாருக்கும் இண்டிவிஜுவலாக ஒரு நேம் கரெக்ஷன், நேம் வந்து நமக்கு பிறந்த டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், அந்த நம்பரில் என்ன இருக்குது, ஹாரோஸ்கோப்லேயும் அந்த நம்பருக்கு உண்டான பிளானட் நல்லா பாசிட்டிவாக இருக்கா, அதெல்லாம் பார்த்து அந்த நேமோட டோட்டலை ஃபிக்ஸ் பண்ணும்போது, அதோட வைப்ரேஷனை ஃபிக்ஸ் பண்ணும்போது நிறைய சேஞ்சஸ் லைஃப்பில் வரும். அதே மாதிரி சைன் பண்ணுற விதம், இதெல்லாம் ஒரு பெரிய ஆர்ட் தான். அது நீங்கள் நிறைய படிச்சிருந்தீங்கன்னாலும் புரியும். ப்ளஸ் நான் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன், அதை போய் பாருங்கள். அண்ட் இப்போ இந்த நியூமராலஜி ரிலேட்டடாக ஏதாவது சர்வீஸ் வேணாலும் www.lifehoroscope.in இந்த சைட்டில் போய் நீங்கள் சர்வீஸை யூஸ் பண்ணலாம். இந்த சைட் உள்ள போகும்போது என்னோட இமேஜ் தெரியும், அதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிங்க. அண்ட் டிஸ்பிளே தெரிய நம்பர்ஸ் மட்டும் தான் எங்களுடைய கன்சல்டேஷன் டீம் நம்பர்ஸ். ஸோ எங்கள் டீமை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், மெயில் பண்ணலாம், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாம். தொடர்ந்து இந்த சேவையை பயன்படுத்துங்க. தொடர்ந்து இந்த வீடியோஸை உங்கள் நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து நியூமராலஜி பற்றியோ இல்லை 2026 பற்றியோ இன்னும் டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.